வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. பேரரசின் ஏற்பாட்டில் தேசிய திருமுருகன் மாநாடு ஜூலை 25, 26 தேதிகளில் நடைபெறும். இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக செய்து வருகிறது. ஜத்து சிவனேசன் தகவல். பேர மாநில அரசின் முழு ஆதரவோடு இம்மாதம் 25 மற்றும் 26 தேதிகளில் திருமுருகன் மாநாடு சிறப்பாக நடைபெறவுள்ளது. இதனை பேர மாநிலத்தில் உள்ள இந்து சார்புடைய இயக்கங்களின் ஆதரவோடு நடைபெறவுள்ளது. மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சிகள் ஜூலை 28 தேதி மாலை 7 மணி முதல் இரவு 9:30 மணி வரை நடைபெறுகின்றன. இரண்டாம் நாள் ஜூலை 26 தேதி காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன. மாநாட்டிற்கு பொதுமக்களிடையே ஏற்கனவே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் குறிப்பிட்டார். இந்த வரும் 25 தேதி 26 தேதி தேசிய முருகன் மாநாட்டை சம்பந்தமாக ஒரு இறுதி கூட்டம் ஒன்று இப்போ நடந்தது. அதாவது வந்துட்டு தேதி வந்துட்டு 25 தேதி ஜூலை 2026 இரவு 7 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் முதல் நாளும், மறுநாள் வந்துட்டு 26 ஜூலை 2026 காலை 7 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை இந்த மாநாடு நடைபெறும். இதற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், எக்ஸ்கோ மெம்பர்ஸ்னு பார்த்தோமா வந்துட்டு மாலிம் நவாரை சேர்ந்த மாண்புமிகு பவானி, பத்துவான் பினாங்கை சேர்ந்த மாண்புமிகு குமரேசன் ஆறுமுகம், எக்ஸ்கோ நகரி மிலாக்கா மாண்புமிகு டத்தோ பி சண்முகம் பிச்சை, அப்புறம் ஊத்தாமின்தாங் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தி சின்னசாமி, அப்புறம் செனட்டர் மாண்புமிகு செனட்டர் இசையா, அப்புறம் ஜுலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RN ராயர், அப்புறம் சுங்கைசுப்போர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கேசவன், அப்புறம் பினாங் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன், புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன், அப்புறம் பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார். 9 பேர் வருவதாக உறுதி செஞ்சுருக்காங்க. பிறகு இன்னும் மற்றவர்களுக்கு தலைவர்களுக்கு தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன், வர்றவங்க நீங்கள் முன்கூட்டியே சொல்லிடுங்க. இந்த வெள்ளிக்கிழமை தான் இறுதி நாள். எங்களுக்கு மித்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு சுலபமாக இருக்கும். இந்நிகழ்வை பல மாநிலங்களில் இருந்து சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள், பங்கேற்பாளர்கள் என மாநில அரசாங்க செயலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். இதில் இந்தியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா உட்பட பல நாடுகளில் இருந்து பேராளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சொக்சோ மற்றும் பர்கேசோ இணைந்து ஏற்பாடு செய்யும் இந்த கண்காட்சியில் பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்று தளத்திலேயே வேலைவாய்ப்பு நேர்முக தேர்வுகளை நடத்தவுள்ளன. இந்திய சமூகத்திற்காக இவ்வகையான வேலைவாய்ப்பு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. உப்சி, பேரா பாலிடெக்னிக், ஆசிரியர் பயிற்சி உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். மேலும் பல கல்வி நிறுவனங்களின் பங்கேற்பும் உறுதியாக வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு பயன்பெறுமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.